ஹேடா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸோட 9th கிளாஸில் இருக்கோம். நம்ம 9th கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 2 விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ், இன்னொன்று வந்து அரபிக். 2 வகையான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ட்ராப் பண்ணுறோன்னு வைங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ இது மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ராப் பண்ணுறோம். இது மாதிரி சுற்றி நம்ம ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ளவரில் நம்ம இதுக்குள்ளே இந்த பெட்டலுக்குள்ளே ஷேட் பண்ணுவோம். லேசாக இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனை டார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டார்க் பண்ணிடுவோம். இது மாதிரி நம்ம பெட்டலில் ஷேட் பண்ணி அந்த பெட்டலில் அவுட்லைன் கொடுக்கறது தான் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர். இது அரபிக் ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மாதிரி ஃப்ளவர் வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அரபிக் ஃப்ளவரில் இந்த பெட்டல் ஃபுல்லாக நம்ம ஷேட் பண்ணிடுவோம். ஃபுல்லாக டார்க் ஷேட் பண்ணிடுவோம். இதில் வந்து லைட் ஷேட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து டார்க் ஷேட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி டார்க் ஷேட் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியே அவுட்லைன் கொடுப்போம். அதாவது இது வந்து அந்த லைனே நம்ம டார்க் பண்ணோம் இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இந்த பெட்டலுக்கு வெளியே அவுட்லைன். இது மாதிரி இந்த பெட்டலுக்கு வெளியே அவுட்லைன் கொடுப்போம். இதுதான் அரபிக் ஃப்ளவர், இது ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்லேயே நம்ம 2 விதமான ஷேடிங் வந்து கொடுப்போம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஷேடிங்ஸில் இது மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி லைட் ஷேட் கொடுப்போம். இது மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா ஒரு மெல்லிசான லைன் இப்போ வந்து இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா மெல்லிசாக நம்ம லைன் வந்து லைனாக ட்ரா பண்ணுவோம். லைன் மட்டும்தான் அதில் வந்து தெரியும். இந்த மாதிரி ஷேட் அப்படின்னா நம்ம சர்க்கிளில் நம்ம வந்து இது மாதிரி பண்ணுவோம். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து டார்க்காகவும் உள்ளே வந்து ஆரஞ்சு கலர் ஷேடாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி 2 விதமாக நம்ம ஷேட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து டார்க் ஷேட். ஸோ இது டார்க் ஷேட், லைட் ஷேட், இது வந்து லைன் வச்சு நம்ம போடுற ஷேட். ஸோ இதுதான் நம்ம ஃப்ளவர்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேட் பண்ணால் தான் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் டைப்பில் 2 விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர், அரபிக் ஃப்ளவர். ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்டலுக்குள்ளே நம்ம ஷேட் பண்ணி அந்த லைனை நம்ம நல்லா டார்க் பண்ணிடுவோம். இதுதான் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர். அரபிக் ஃப்ளவரில் என்ன பண்ணுவோம், அந்த பெட்டல் ஃபுல்லாக நல்லா டார்க் ஷேடு கொடுத்துட்டு அவுட்லைனில் நம்ம லைன் ட்ரா பண்ணுவோம். இதுதான் அரபிக் ஃப்ளவர். ஸோ ஷேட் எப்படி பண்ணுவோம், ஷேட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா லைனாகவும் ஷேட் பண்ணலாம். அதே மாதிரி சர்க்கிள் மோஷனில் லேசாக நம்ம வந்து சர்க்கிள் மோஷனில் லைட் ஷேடு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இது மாதிரி டார்க் ஷேடும் கொடுக்கலாம். இது மாதிரி 3 விதமான ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ளவர்ஸ் என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸில் நம்ம பெட்டல் எப்படி போடுவோம் அதாவது ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவரில் வந்து சுற்றிலும் இதழ்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதழ்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃப்ளவர், petals,
டைப்ஸு. நம்ம நார்மலான ஃப்ளவர், பேசிக்கான ஃப்ளவருக்கு பெட்டல் எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரில்ஸ் போட்டோம் இல்லையா, அது மாதிரி, அதாவது இந்த மாதிரி, இது மாதிரி நம்ம ஃபுல்லாக பெட்டல் போடலாம். இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பெட்டல்ஸ், ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ் போடலாம். ஸோ இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் டைப்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஃப்ளவர்ஸையும் நீங்கள் ஈஸியாகவே போட முடியும், எவ்வளோ பெருசானாலும் போட முடியும். அதனால் இந்த ஃப்ளவர் பெட்டல் டைப்பை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பெட்டல் போடுவோம் அப்படின்னா, இது மாதிரி இப்போ உள்ளே வந்து ஸ்ப்ரில்லோ சர்க்கிளோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, நீளமான வாக்கில் இது மாதிரி. அடுத்த பெட்டல் போடும்போது இப்படியே நம்ம போடக்கூடாது, இதிலிருந்து வரணும். இந்த முன்னாடி இருக்கிற லைனோட ஷேப்லேயே வந்து இப்படி, அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்க லைன் ஷேப்லேயே வந்து இது மாதிரி. புரியுதுங்களா? அதே மாதிரி 5 பெட்டல் வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணாலும் போட்டுக்கலாம். முன்னாடி இருக்க லைனோட ஷேப்லேயே நம்ம பெட்டல்ஸ் வந்து போடுறது. அதுக்கப்புறம் எப்படி பெட்டல்ஸ் போடுவோம்? இப்போது உள்ளே வந்து சர்க்கிளோ இல்லைன்னா ஸ்ப்ரில்லோ போட்டிருக்கோம் அப்படின்னா இப்படி இது மாதிரி பாருங்கள், இப்படி ஒன்று வரும், இன்னொன்று வரும், இன்னொன்று, இது மாதிரி 3 இதில் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போடுவோம்? இப்போது இது மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா, சர்க்கிளோ ஸ்ப்ரில்லோ போடுறோம் அப்படின்னா இந்த வாக்கில் நம்ம போடுவோம். ஸோ இந்த வாக்கில் நம்ம போடும்போது இந்த ஃப்ளவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ இது மாதிரியும் நம்ம ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே வந்து ஏதோ ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி, ஸோ சேம் எல்லாமே இது மாதிரி தான் போடுவோம். ஸோ எல்லாமே இது மாதிரி தான் நம்ம போடுவோம். இது வந்து முன்னாடி இருக்க லைனோட ஷேப்பில் வராது. நம்ம நார்மலான ஃப்ளவர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பெட்டல் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் டைப் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு சுற்றிலும் இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, இந்த பெட்டலை வச்சு நம்ம ஒரு 5 பெட்டல் வர மாதிரி இந்த ஃப்ளவர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 5 பெட்டல் வரணும், அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
இது மாதிரி 5 பெட்டல் வர மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் நமக்கு ஃப்ளவர் வரணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா ஃப்ளவர் வந்து எப்போயுமே ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாமே கரெக்டான எக்ஸாக்ட் ரேஷியோவில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த சைஸை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பெட்டலாக கூட போட்டுக்கலாம். இது மாதிரி 5 பெட்டல் வர மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பெட்டலை வச்சே நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான டிசைன் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரெல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி ஹம்ப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ஹம்ப் போட்டு நீங்கள் பெட்டல் ட்ரா பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா டபுள் லைன் ஹம்ப் போட்டு கூட நீங்கள் பெட்டல் ட்ரா பண்ணலாம். நான் இன்றைக்கி டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஹம்ப் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹம்ப் சொதப்பிடுச்சுன்னா நம்மளோட டிசைனே சொதப்பிடும். இது மாதிரி டபுள் லைன் ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம இது மாதிரியான பெட்டல் வந்து ட்ரா பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எக்ஸாக்டாக வரல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலேங்களையும் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சைடில் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு கூட இது மாதிரி ஃப்ளவர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் வந்து நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். லைனாக போடுற ஷேட் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சர்க்கிள் மோஷனில் லைட் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைட் ஷேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஹம்பை வந்து ரொம்ப டச் பண்ணி இழுக்காதீங்க. அது மாதிரி கோனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் டார்க்காக லைன் வந்து வந்துடும். அப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போட்ட அவுட்லைனுக்கும் உள்ளே பண்ணியிருக்க ஷேடுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். பாருங்கள், இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்னால நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனை நம்ம போல்டு பண்ணிடணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து இங்கனக்குள்ளே லைட்டாக கொண்டு வரணும். இங்கனக்குள்ளே தான் ரொம்ப ப்ரெஷ் பண்ணி ரொம்ப டார்க்காக போல்டாக வந்து லைன் ட்ரா பண்ணணும். பாருங்கள், இப்படி நீங்கள் அப்படி போடும்போது லைனுக்கு வெளியே தான் நீங்கள் போல்டு பண்ணணும். தப்பி தவறி கூட இந்த டிசைனை கலைக்கிற மாதிரி லைனுக்குள்ளே போல்டு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை அந்த டிசைனை எந்த டிசைன் புரியலையோ அந்த டிசைனை ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் போடும்போது எத்தலும் துத்தலமாக ஏற்றி இறக்கி சின்னதும் பெருசுமாக போட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி போல்டு பண்ணும்போதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த பெட்டலை விட இந்த பெட்ரோல் வந்து பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த அவுட்லைனை கொஞ்சம் உள்ளே கூடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்ரோல் வந்து கரெக்டாகிடும், சேம் சைஸ் ஆயிரும். இல்லை ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வெளியில் கூடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேம் சைஸ் ஆயிரும். அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தா இந்த பெட்டலை வச்சே இந்த ஃப்ளவர் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரியான ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து நீங்கள் ஸ்ப்ரில்லும் கொடுக்கலாம், இல்லைனா சர்க்கிளும் கொடுக்கலாம். 1 லைன் ஹம்ப்லேயே நீங்கள் இந்த ஃப்ளவர் ட்ராப் பண்ணலாம், இல்லைனா 2 லைன் ஹம்ப் போட்டு நீங்கள் வந்து ஃப்ளவர் ட்ராப் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இந்த பெட்டலை வச்சு வேறு ஒரு டிசைன் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரில் போடுறது கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போட்டு நீங்கள் ஸ்ப்ரில் போடுங்க. அதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம இந்த மாதிரியான பெட்டல் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்ம 5 பெட்டல் வந்து போட போகிறோம். இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பெட்டலாக போடுங்க. இது மாதிரி 5 பெட்டல் வர மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சுற்றி இதே மாதிரியே நம்ம பெட்டல் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். சுற்றியில் போடுறது எத்தனை பெட்டல் உங்களுக்கு வருதோ அத்தனை பெட்டல் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ளவரை பெருசாக்க பெட்டலோட ஷேப்பையும் அகலமாக்கிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வேணாலும் நம்ம போடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அவுட்லைனை டார்க் பண்ணிக்கலாம். இப்போது உள்ளே வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். உள்ளே ஷேட் பண்ணும்போது மேலே தூக்கி நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். இங்கே வந்து கீழே ஷேட் பண்ண முடியாது, இங்கே மேலே ஷேட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வேணாலும் நம்ம போடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ரோல் வந்து போடும்போது எக்ஸாக்டாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. நம்ம போடுற அவுட்லைன் வச்சே கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி இந்த ஃப்ளவரை எவ்வளோ பெரிய ஃப்ளவராக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இது மாதிரி இந்த பெட்டலை வச்சு நீங்கள் வேறு மாதிரியான ஃப்ளவர் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் பெட்டல், இந்த பெட்டலை வச்சு தான் நம்ம மெயினாக எல்லா வித ஃப்ளவர்ஸும் இந்த பெட்டலை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஏன் நம்ம அட்வான்ஸ் ஃப்ளவர் கூட இந்த செகண்ட் பார்த்து இந்த பெட்டலை வச்சு தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த பெட்டலை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான எம் ஷேப்பில் இருக்கும். ஸோ எம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எம்மை வந்து ரொம்ப கீழே ஷார்ப்பாக இழுக்காமல் இப்படி மேலாப்பில் ஒரு கர்வ் மட்டும் கொடுத்து இழுத்தோம்னா இந்த மாதிரியான பெட்டல் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த செகண்ட் பார்த்து இந்த பெட்டலை வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளோ இல்லை ஸ்ஃபுல்லோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இதை சுற்றி நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 5 பெட்டல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அகெயின் இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட அந்த பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி அதே மாதிரி இங்கே இது மாதிரி நம்ம 5 பெட்டல் வர மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். இதில் ஷேட் பண்ணும்போது உள்ளே இங்கே 2 சைடுமே நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். மேலே கீழே 2 சைடுமே நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எப்பயுமே ஃப்ளவரை நம்ம சின்னதாக போட்டாலுமே நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது பெரிய ஃப்ளவராக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இது மாதிரியான ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து சென்டரில் சர்க்கிள் போட்டுருதோம் அப்படின்னா சர்க்கிளை வந்து நம்ம டார்க் ஷேட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி டார்க் ஷேட் பண்ணிடலாம், இல்லை எம்டி அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி சென்டரில் ஹம் போட்டு நம்ம இந்த பெட்டலை வந்து ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹம்ப்பு. இது மாதிரி ஹம்ப் வந்து நம்ம போட்டுட்டு அதை சுற்றி நம்ம பெட்டல் வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பார்த்து அந்த பெட்டலை ட்ரை பண்ணலாம். இது மாதிரியே மேலேங்களையும் ஃபர்ஸ்ட் கூட போட்டுக்கலாம். போடும்போதே இந்த மாதிரி கிராஸாக தான் நீங்கள் இழுக்கணும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இழுக்கக்கூடாது. கிராஸாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் எம் மாதிரி இப்படி போட்டு மறுபடி கிராஸை வந்து இங்கனக்குள்ளே இப்படி முடிக்கணும். ஸோ அது மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டலையும் போட போகிறோம். பாருங்கள், அடுத்து போடும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது நம்ம வந்து இப்படி போடணும் இல்லையா, அதாவது இப்படி போடணும். நம்ம இப்படி போடணும்னா நம்ம கொஞ்சம் இப்படி இங்கனக்குள்ளே கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நம்ம அப்படி வந்து போட்டு பெட்டல் ட்ரா பண்ண முடியும். இது மாதிரி நம்ம
பெட்டல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிடலாம். ஷேட் பண்ணும்போது மேலேங்களே நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த இப்படி மேலேயே அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெட்டலுக்கு இந்த மாதிரி ஷேட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ பெட்டல் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேலே இருக்க லைனை டச் பண்ணாமல் ஷேட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டி நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது. டச் பண்ணாலுமே அந்த லைன் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நீங்கள் போடணும். இப்போ நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இது மாதிரியான ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செம்பருத்தி பூ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த பட்டில் வச்சு செம்பருத்தி பூ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இதிலிருந்து இது மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. டார்க்காக நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். இங்கே வந்து ரொம்ப டார்க்காக வந்து இங்கே தின்னாக முடியணும். பாருங்கள், இது மாதிரி இங்கே டார்க்காக வரணும், இங்கே திக்காக வரணும், இங்கே தின்னாக வந்து முடியணும். அது மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ணலாம். செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் எப்படி வரைகிறேன்னு. அப்புறம் இந்த கோட்டில் இருந்தே வந்து இது மாதிரி, அதுக்கப்புறம் இங்கேயும் விடக்கூடாது. இது மாதிரி பெட்டல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஷேட் பண்ணும்போது மேலேங்களையும் ஷேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வளைவாக நீங்கள் வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேட் பண்ணும்போது லைன் ஷேட் தான் பண்ணணும். லைனாக போடுவோம் இல்லையா, பாருங்கள் இது மாதிரி மேலே அது மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி பாருங்க இப்படி. அதே மாதிரி மேலே பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்பயும் போலையே ஷேட் பண்ணிக்கலாம். அங்கே லைன் ஷேடும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஷர்க்கெலாம் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் வளைஞ்சு வர மாதிரி நீங்கள் இந்த ஷேடை வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ளவரே ஏதோ 3D மாதிரி தெரியும். இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு மேலே உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் ஷேட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் அது மாதிரி லைன் ஷேட் கொடுத்துக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் இங்கே லைன் ஷேட், அதுக்கப்புறமா இங்கே வந்து நார்மலாக கொடுத்துக்கலாம். இங்கே சென்ட்ரலில் போட்டிருக்க லைனை டச் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம டார்க் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம் லைன் அவுட்லைனை.
இப்போது கார்னரில் நம்ம இங்கிட்டும் அங்கிட்டும் நம்ம டாட் வைக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டாட்டை சின்னதாக்கிட்டே போகணும். இது மாதிரி நம்ம டாட் வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம செம்பருத்தி பூ ட்ரா பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பெட்டில் வச்சே வேறு ஒரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை கூட வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறமா ஒரு ஹாஃபாக நம்ம வந்து இழுக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி இங்கே சென்டரில் இருந்து இது மாதிரி தெரியுதா? இது மாதிரி நம்ம இது மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஒரு கர்வியாக ஜிக்ஸாக இழுத்துட்டு வரணும். இப்படி கொஞ்சம் இப்படி இப்படி வந்து உள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்து டச் பண்ணிடணும். அது மாதிரி இப்படி இப்படி டச் பண்ணிடணும். இது மாதிரி போடணும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இது மாதிரி ட்ரிபிள் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே ஹம்ப் போடணும். இந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த இது சென்டர் வரைக்கும் கொண்டு வரணும். இது மாதிரி அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா மேலே போட்ட மாதிரியே கீழே போட போகிறோம். இப்படி போட்டு சென்டரில் அதே மாதிரி இப்படி போட்டு மாதிரி சென்டரில் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இங்கே ஃபில் பண்ணலாம். டார்க் ஷேட் கொடுக்கலாம். கொடுக்கும்போது இதை இப்படியே தேய்க்காதீங்க, லாங் ப்ரெஷர்லேயே ஷேடு கொடுக்கணும். இது மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு இங்கனக்குள்ளேயும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இந்த பெட்டல்லையும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ண முடிஞ்சால் ஷேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்தா அந்த எம் ஷேப் பெட்டல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இங்கேருந்து இப்படி ப்ளீஸ் புரியலைன்னா 1க்கு 2 தடவை கூட பாருங்கள், தப்பாக மட்டும் போடாதீங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணிவிட்டு தான் லைனை போல்டு பண்ணணும், மறந்துடாதீங்க.
இதுக்கு நார்மலாக நம்ம சர்க்கிளில் ரவுண்டாக நம்ம ஷேட் பண்ணோம் இல்லையா, லைட் ஷேட், அதை கூட நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம மேலேயும் கீழேயும் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது மாதிரி கொடுத்துட்டு மேலே நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். மேலே ஷேட் பண்ணும்போது ஓவராக அந்த லைனை பிடிச்சி கசன்னு ஆக்காமல் நீட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேடை எப்படி பண்ணுறேங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இது மாதிரி நம்ம ஷேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த அவுட்லைனை டார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு ஃப்ளவர்ஸ். ஸோ நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோர்ஸ் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போது நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளவரில் சென்டரில் வந்து வேறு மாதிரியான டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இதில் ரோஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி யூ மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். யூவே கொஞ்சம் அகலமாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த பெட்டலில் போட்டோம் இல்லையா, இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதே மாதிரி கீழே இதில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரோஸ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பேசிக் எலமெண்ட்ஸில் மினி ரோஸில் பார்த்துருப்போம். அது மாதிரி தான் இங்கே ட்ரா பண்ண போகிறோம். பட் ஷேட் பண்ண போகிறதில்ல நம்ம.
இது மாதிரி நம்ம எத்தனை பெட்டல் வேணாலும் ரோஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே தாமரைப்பூ மாதிரி நம்ம போட போகிறோம். இப்படி போட்டோம் இல்லையா, இது மாதிரி நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி அகைன் இங்கே இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எம் ஷேப் மாதிரியான பெட்டல் ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோஸ் மாதிரியான ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பெட்டல்லையும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டிசைன் வரலை அப்படின்னா 1க்கு 2 3 தடவை கூட போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த ஃப்ளவரையோ இல்லை அந்த டிசைனையோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
இது மாதிரி எம் ஷேப் பெட்டலை வச்சு நிறைய ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பெட்டலை வச்சு ஃப்ளவர் ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உள்ளே என்ன டிசைன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஃபுல் மட்டும் கூட கொடுத்துக்கலாம், இல்லை சர்க்கிள் கொடுத்து உள்ளே ஏதாவது செக்குடு பேட்டர்ன் நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். எந்த டிசைன்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது மாதிரி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அது மாதிரி. அதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். லாஸ்ட்டில் முடிக்கும்போது அதுக்கு அடுத்த பெட்டலை இப்படி முடிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அவுட்லைனை நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் டிசைன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரியான லீஃப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. எத்தனை பெட்டல் போட முடியுமோ போட்டுக்கோங்க. இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெட்டலையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம்.
இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பெட்டல் எடுத்துட்டிங்கன்னா அந்த பெட்டலில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொஞ்சம் கேர்வியாக வளையுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நீங்கள் இப்படி போடணும். உள்ள இது மாதிரி லைன் ஷேடு வந்து பண்ணிக்கலாம். நீளமாக பண்ணணும், சின்ன சின்னதாக பண்ணிடக்கூடாது. பாருங்கள் இது மாதிரி. இது மாதிரி போட்டுட்டு சென்டரில் இருக்க லீஃப்க்கும் போட்டுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டரில் இந்த ஃப்ளவருக்கு போட்டிங்க இல்லையா, அது மாதிரி செக்கடு பேட்டர்ன் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா குட்டி குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து அடுத்து ஃபில்லிங்ஸ் வந்து பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபில்லிங்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு டிசைன் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரி. இப்போது இந்த ஃப்ளவரை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இது மாதிரியான ஃப்ளவர் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். லேசாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரூபாய் காயின்லேயே சின்ன காயினாக இருக்கும்ல, அதை வச்சு கூட போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு இப்போ இதை சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி. இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டரில் இது மாதிரி போட்டுக்கோங்க. செக்கடு பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கிராஸாக
இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இது மாதிரி போட்டுட்டு இங்கே இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது உள்ளேருந்து லீஃப் வர மாதிரி. இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். லைன் ஷேட் கொடுத்துக்கோங்க. இப்போது சுற்றி இருக்க பெட்டல்லையும் ஷேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ளவர் வந்து எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக வராது. இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் விட்டு ஒரு வட்டம் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டார்க் பண்ணுறோம்னா அடுத்த வட்டம் விட்டுட்டு அடுத்து டார்க், அடுத்து இது. லாஸ்ட்டில் 2 டார்க் சர்க்கிளும் பக்கத்தில் பக்கத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற இடத்துல எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து டார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரியான ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 9th கிளாஸில் என்னென்ன டைப்ஸ்லலாம் ஃப்ளவர்ஸ் டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி நம்ம போடணும், அந்த ஃப்ளவருக்கு எப்படி நம்ம ஷேட் பண்ணணும், ஃப்ளவரோட பெட்டல்ஸ் டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.